வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனால் கடைசி சேனல்லேருந்து இந்தியன் மூவி ஸ்பூப் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அப்பா நீங்க எப்படிப்பா இங்க டேரக்டர்ஸ் கிளைமேக்ஸ் வந்துச்சு. குறுக்கு வழியில போய் போய் இன்னைக்கு கூணி குறுகி நிக்கிறியடா. அன்னைக்கு என்ன சொன்ன? 500 ரூபா லஞ்சம் கொடுக்க பயந்துக்கிட்டு உன் மகளை நீனே கொண்டுட்டேன்னு திட்டினல, அதுவும் சுடுகாட்டில் வச்சு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினியடா. இன்னைக்கு நீ என்ன பண்ணிருக்க? 5000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு 40 பச்சை குழந்தைங்களை கொண்டிருக்கியடா. என்னப்பா சொல்றீங்க? பச்சை குழந்தைங்களா? இது என்ன ஹல்கோட குழந்தைங்களா? காமெடி வேண்டாம். மார்ச்சரில் வந்து கூட உன் மொக்கையை நிப்பாட்ட மாட்டியாடா? 40 பேரை கொண்டிருக்க. கொஞ்சம் கூட கில்ட்டி இல்லை, கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. அது வருத்தம்லாம் இருக்குப்பா. அது தெரியாம செஞ்ச தப்புப்பா. அது தெரியாம சோத்துக்கு பதிலாக வேற ஏதாவது திம்பியாடா நாயே? ஐயோ இல்லப்பா, அதெல்லாம் ரொம்ப அசிங்கமா பேசாதடா. உனக்கு என்னடா குறைச்சு? ரியல் அப்பவே இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, போடுறதுக்கு துணி இருக்கு, பார்க்கறதுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கு. போதா குறைக்க நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு 2 ஹீரோயின் வேற. அதுலயும் ஒருத்தைய கூட்டிட்டு போய் பக்கடான்னு நானும் உட போட்டா நக்கடான்னு நீயும் தொட நக்கடாவா? ஐயோ அப்பா, அதுல பக்கடா நக்கடா எதுவுமே வராதுப்பா. பேசாதடா. அதோட நிப்பாட்டினா நீ இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு போய் செல்போன் மணி போல் சிரிப்பா வழிவளா அப்படின்னு பாட்டு பாடினல, அவன் ட்ரிங் ட்ரிங்னா சிரிக்கிறா. ஸ்கூல் டேஸ்ல கேட்ட காமெடி. என்னப்பா நான் மட்டுமே தப்பு பண்ண மாதிரி நீங்க என்னைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கூட தான் அம்மாவை கூட்டிட்டு போய் உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன்னு பாடுனீங்க. அதுவும் எதுவும் ஒன்னாடா. நான் உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் பாட்டு பாடினேன், அவளையே கட்டிக்கிட்டேன். ஆனா நீ 2 பொண்ணுங்க கூட பாட்டு பாடிக்கிட்டு திரியுற. என்னடா கலாச்சாரம் அது? ஐயோ அப்பா, அது அப்படி இல்லப்பா. நான் லவ் பண்றது ஒரு பொண்ணு தான். அப்ப இன்னொன்னு அது பெஸ்டிப்பா. என்னதான் பெஸ்டியா? இப்பதான்டா எனக்கு ஒண்ணு புரியுது. இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி கலாச்சாரத்தை கொண்டு வந்தவனே நீதான்டா. நீ உயிரோட இருக்க கூடாது. ஐயோ அப்பா, என்னப்பா சொல்றீங்க? நான் உங்க பையன்ப்பா. ஐ எம் யுவர் சன், டேம் இட். அதனாலதான்டா ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொல்றேன். இல்லைன்னா இந்தியன் 2ல வச்சு வர்மக்கலையை பத்தி பேசியே கொண்டிருப்பேன். ஐயோ அப்பா, என்ன விட்டு எங்கடாச்சும் போய் பொழைச்சுக்கிறேன். விட முடியாதுடா. உன்னை விட்டா இன்னும் உன்ன மாதிரி நிறைய பேரை மாத்துவேன். உன்ன மாதிரி ஒரு தருதலையா பிள்ளையா பார்த்ததுக்கு நான் அன்னைக்கு ஆங்கிலேயர்கள்ட்ட அடி வாங்கி செத்து இருக்கலாம், இல்லனா வானவில்லா மாதிரி இருக்கலாம். ஐயோ அப்பா, அங்க பாருங்க ஆங்கிலேயர்கள். அது ஆங்கிலேயர்களா? மறுபடியும் வந்துட்டாங்களா? டாய், எவன்டா அது? எங்கடா எவனையும் காணோம். என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டியா? வரேன்டா. என்னமோ அந்த ஆள் மட்டும் நல்ல மனுஷன் மாதிரி, நான் கெட்ட மாதிரி என்ன போட்டு துரத்துக்கிட்டு இருக்காரு. அவரே ஒரு டுபாக்கூர் தியாகி தானே. அவர் டுபாக்கூர் உனக்கு தெரியுமா? உண்மையிலே அந்த மனுஷன் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? சுதந்திர போராட்டம்னா என்னன்னு தெரியுமாடா? அம்மா நிப்பாட்டு. நீ மரத்தடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தது, எங்க அப்பா வந்து உனக்கு துணி கொடுத்தது எல்லாம் எனக்கு தெரியும். இது அந்த கதை இல்லடா, இது வேற கதை. கேளு, நல்லா இருக்கு, இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இன்ஸ்பைரிங்? அப்படி என்ன கதை? சொல்றேன் கேளு. என்கிட்ட குளிக்கிற சோப்பை கொடுத்துட்டு போனவரு நேரா ஆர்மியில ஜாயின் பண்ணாரு. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நான் நம்ம படையில உள்ள சில பேருக்கு வர்மத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் தகுதி உள்ள சில பேருக்கு. வெரி குட் சேனாபதி. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீங்க நம்ம படையில இருக்கிறது என் கைக்கு இன்னும் கொஞ்சம் பலம் சேர்த்த மாதிரி இருக்கு. ஐயோ என்னங்க ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க உத்தரவு போட்டா என்ன மாதிரியே நிறைய பேர் தெற்கே இருந்து வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. தெரியும், ரொம்ப பாசக்காரங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் கோவக்காரங்களும் கூட. ஆனால் எனக்கு இப்போ அந்த கோவம் தான் தேவைப்படுது, பிரிட்டிஷை விரட்டுறதுக்கு. அதுக்கு என்னங்கய்யா, கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன பயம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு தமிழ்நாட்டில் யாராவது சயின்டிஸ்ட் தெரியுமா? அதாவது இந்த டைம் ட்ராவல் ஃபோன் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற யாராவது? அப்படி வரீங்களா? தெரியலங்கய்யா, வேணும்னா கேட்டு சொல்லவா? இல்லை வேண்டாம், விடுங்க, நானே பார்த்துக்கிறேன். நம்ம ஊரில் சயின்டிஸ்ட்
யாரா இருக்கும்? மல்டிவர்ஸ் போதா? இப்ப புரியுதா உங்க அப்பா யாருன்னு? இதுவும் டுபாக்கூர் கதை தானே? கண்டுபிடிச்சியா? கேடவர பூராத்தையும் கண்டுபிடிச்சிடுறேன். சரி சரி, ஏன்னா அவருக்கு இதுக்கு எதுவுமே சம்மந்தமே ஊரை இல்லை. விட்டு டக்குன்னு கிளம்பு. அப்புறம் உங்க அப்பா வந்தா வரமக்களைய வச்சுதான் அட்டாக் பண்ணுவாரு, பாத்துக்க. சரி, நான் கிளம்புறேன். நீங்க பத்திரமா இருங்க. சரி சரி, ஒரு வாய் சாப்பிட்டு போவே. வந்தானே கழுத்திலே போடுவாரு. இல்ல இல்ல, ஃபீலிங்ஸ் எல்லாம் பண்ணாத, சும்மா தான் சொன்னேன். கிளம்பு. பெட்டு எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து போட்டா. கட்டி கையில தான் குத்து அனுப்புறது. பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, கிளம்பி தொலைடா, கிளைய வந்துற போறேன். எங்க அவன்? தெரியாது. ஆண்டாலும் உனக்கு பொய் சொல்ல வராது. வீணா முயற்சி பண்ணாத. உண்மையை சொல்லு. எங்க அவன்? உண்மையை சொல்றதெல்லாம் இருக்கட்டும், ஆண்டாளி யாரு? ஆண்டாளு அது ஐயோ, தான் மாத்தி சொல்லிட்டேன் போல இருக்கு. ஆமா, உன் பேர் என்ன? என்ன பேர் என்னவா? அட படுவாவி, 45 வருஷம் குடும்பம் நடத்திருக்க, என் பேர் உனக்கு தெரியாதா? அடாடா கத்தா. ஏய் வா போன் கூப்பிட்டு மாந்தி. பேர் ஞாபகம் இல்லாமலாம் இல்ல, இந்த லஞ்சத்தை ஒழிக்கிற ப்ராசஸ்ல உன் பேரு மறந்து போச்சு. நானே சொல்றேன். ஆனா ரெண்டு குழந்தைய பெத்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அன்னகொடி. அண்ணபடியா? இல்ல சரி, அமராவதி. அமராவதி இல்ல, அமர்ந்தவதி இல்ல. ஐயோ, எக்கச்சக்க எக்ஸுக்குது போல. சரி, அப்போ அஞ்சலை. அஞ்சலை இல்ல, ஆறலை இல்ல. நல்ல வேலை. அப்போ அங்க இருக்க. அங்க இருக்க நீ கிடையாது, அண்டாக்குள்ள இருக்க தண்ணியும் கிடையாது. அட என்னடி நீ. சரி, ஆண்டாளு. அதத்தே முதல்ல சொல்லிட்டியா? ஆமா, முதல்ல சொல்லிட்டல. சரி, மாரதி அஸ்வினி. தேசிய வியாதி. ஐயா, அந்த காலத்துல அசுனி குசுனி எல்லாம் பேர் வைப்பாங்க. ஆமா ஆமா, வைக்க மாட்டாங்க. அப்போ அபிராமி. அபிராமி இல்ல, நீ குணாவும் இல்ல. அதுவும் இல்லையா? சரி, அப்போ அன்னலட்சுமியா. கேரட்டு பேருக்கு விரும்பாண்டி நினைப்பு போல இருக்கு. எதுக்கு மணி இப்படி ஊத மாட்டேங்கிற? பின்ன ஆண்டாளா? ஐயோ, அத இல்லையா? ஏன் திரும்ப திரும்ப அந்த பேரே சொல்லிட்டு இருக்க? இதோட மூணாவது தடவை. என்ன மூணாவது தடவையா? ஆண்டாளு கேப்பா. இப்ப எதுக்கு ஆண்டாளும் ஆண்டாளும் அந்த பேரே சொல்லிட்டு இருக்க? ஒருவேளை எனக்கு தெரியாம New ஆண்டாளுக்கு pickup பேர்ல போல. காதல் காவி எதுவும் பேக்ரவுண்ட்ல ஓடுதோ? ஐயோ, அப்படிலாம் கிடையாதுரி. ஏன்டி அப்படிலாம் சொல்ற? சரி, நான் இப்ப வரிசையா சில பேர் சொல்றேன். உன் பேர் வந்துச்சுன்னா ஆமான்னு சொல்லு, ஓகேவா? நீ அதுலயே ஆண்டாளுன்னு வரப்போகுது. உன்னை தாயா கட்டணும், எல்லாம் என் தலையெழுத்து. சரி, சொல்லி தோல. அம்புஜம், ஆராயி, அம்பிகா. எல்லாம் ஆளே இருக்குது. எல்லாம் வரப்போகுது. இங்க இரு, மரியாதை இல்ல உனக்கு. சரி சரி, அஞ்சலி, அம்மையார், ஆங்கிலேயர், ஆண்டவர், ஆண்டவன் கட்டளை, அஞ்சான், அண்ணாத்தே, அழகிய தமிழ் மகன், அசல், அமர்க்கணும், அமராவதி, அன்பானவன், அடங்காதவன், அசராதவன். அட என்னையா நீ படம் பேர் சொல்லி விளையாண்டுகிட்டு இருக்க? அதுவும் பூரா மொக்க மொக்க படமா? ஐயோ, அதுக்கு இல்ல. ஆனா அவன் உன் பேர் என்ன? எனக்கு ஞாபகமே இல்ல. எனக்கு மறந்துச்சு. பேரை சொல்லி பார்த்தேன். சரி, அப்போ 1000 விளக்கு. பல்ல வழக்கு. ஆண்டாளு, வாயை அடக்கி பேசு. ஐயோ, திரும்ப திரும்ப ஆண்டாளு, ஆண்டாளு ஆண்டாளு. இருக்கானே. சரி, நானே ஹிண்ட் கொடுக்குறேன், கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, செகண்ட் லெட்டர் எம். ஏஎம். எம். என்ன பேரு? அம்பலாவா? என்ன அம்பலத்தானா? ஆமா, அம்பலத்தான். டொன் டொன் டொடன் டொன் டொன். நான் விட அமலான்ட்டு. ஐயோ, அம்பகம் என்ன பேரு? தெற்கு. அம்புஜம். ஆண்டவா இல்லடி. அம்புஜமா? ஆண்டவர். ஏங்க சாமி, என்னால இதுக்கு மேல போக முடியல. அப்படிதான் பேரு நானே சொல்லிடுறேன், என் பேரு அமீர் தான். அமிர்தம். அட ஆமா, இது எப்படி மறந்தேன்? சரி, இப்ப சொல்றேன் ஐயோ, பாரு. படத்துல அவங்க பேரே மாதிரி. அமிர்தம், உனக்கு பொய் சொல்ல வராது. வீணா முயற்சி பண்ணாத. அவ எங்க இருக்கான்னு சொல்லு. அப்பா, தெரியாது. அமிர்தம், பொய் சொல்ல முயற்சி பண்ணாத. எனக்கு தெரிஞ்சு ஒரு டாபிக்கை மாத்திட்டு இருந்துக்கிறாங்க வேணும்னு. இப்ப சொல்லு, அவ எங்க இருக்க? அவன் பாம்பே போறதுக்காண்டி ஏர்போர்ட் போயிருக்காங்க. எப்படி உண்மையை வர வச்ச எது பாத்தியா? இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் அதான்டி போய் சேனாபதி. சேர்ந்துருப்பாங்க. இப்பவே போய் அந்த நாயை கொல்றேன். முடிஞ்சிச்சா? ஆமா, யார் இந்த பொண்ணு? இதாங்க ஹீரோயின். எது ஹீரோயினா? எந்த ஹீரோயின்? மூஞ்ச காட்டுங்க. மனுஷ கொரில்லா.
ஆனா அது மனுஷ கொரிலா இல்லடி, மனிஷா மனிஷா கொய்ராலா. ஆனா இத பார்த்தா அந்த அம்மா மாதிரி தெரியவே இல்லையே. அவங்க தான் மனிஷா கொய்ராலாவை நல்லாத்தானே வரைஞ்சிருக்காரு, அப்புறம் என்ன? வச்சிருக்கீங்களடா. சரி நான் கிளம்புறேன். மாமா ஒரு நிமிஷம். ஏதோ மாமாவா? என்ன புள்ள புருஷனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? என்ன யோ, லவ் வயசு பண்றியா? மரியாதை இல்லையா உனக்கு? அங்க நிக்கிறா பாத்தியா, அவளை தவிர வேற ஒருத்திய நான் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். என்ன அவதான் என் பொண்டாட்டி. உங்களையும் யாரும் பார்க்கல இப்போ. ஆண்டாள். யார் அந்த ஆண்டாள் அப்போ? பயலுக்கு கேடு வர இந்த ஆண்டாள விட மாட்டேங்கிறானே. ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை லவ் பண்ணல, உங்க பையனை தான் லவ் பண்றேன். எது அந்த நாயவா? ஏமா உனக்கு லவ் பண்றதுக்கு வேற பையனே கிடைக்கலையா? அந்த பரதேசி நாய் தான் கிடைச்சுதா? ஏதோ ஆர்வ கோளாறுல பண்ணிட்டேன், தயவு செஞ்சு அவரை விட்டுருங்களேன். சரி லவ் தானே பண்ண, கல்யாணம் என்ன பண்ணலே? கல்யாணம் மட்டும்தான் பண்ணல. பண்ணிட்டேன்னும் போதே டவுட் பட்டேன். யூ மீன் அதேதான். நாய? சரி அவனை உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 2 வருஷமாவா? இல்ல வாரமா, 2 வாரமா. அடே பாவி. 2 வாரம் தானா? அதுக்கே இப்படியா? ஆனா எனக்கு 30 வருஷமா தெரியும். ஸோ இந்த 30 வருஷத்துலயும் அந்த நாதாரி நாய் திருந்தல, இதுக்கப்புறமும் திருந்த மாட்டான். அதனாலதான் அவனை நல்ல கொல்ல. மரியாதை. இருந்தாலும் அவரு பாவம் இல்ல. யார் அவன் பாவமா? அந்த நாயை பெத்த நாங்க தாமா பாவம். சின்ன வயசுல அவனுக்கு பல்லு விழுந்துருச்சுன்னு அழுதான். நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன், ஆனா அவன் கேட்கல. சரி. உங்க பல்லெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா என் பல்லு மட்டும் பொக்கையாயிருச்சுப்பான்னு அழுதான். அவன் அழக்கூடாதுங்கிற ஒரே உங்களை காரணத்துக்காக எடுத்துட்டீங்களா? நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்த அவன் அம்மாவோட பல்லுல நரம்ப கட்டி இழுத்து அவளையும் பொக்கையாக்கி இப்ப அட போடாம பாவி. உங்க அம்மாவும் பொக்க நீனும் பொக்க போய் அப்ப கூட சீன் இவரு பிஞ்சு அவளை சொல்லி பத்தி- முட்டாய் வாங்கி தின்னுடான்னு சொன்னேன். ஆனா அன்னைக்கு 2 பேர் பல்லுமே பொக்கையானதுனால அந்த முட்டாயை நானே பிடிங்கி தின்னுட்டேன். ஆனா அதை விடலாம் கொடுமை என்னன்னா, அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஊர்காட்டுல உள்ள அத்தனை பயலுகளும் அவன் ஆளுக்கு பொக்கைய வாங்கி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண அந்த நேரத்துல பொக்கை ஆக்கிட்டேன். அவனுக்காக தன்னோட பொண்டாட்டியவே பொக்கை ஆக்கிடவாமா அந்த சேனாபதி. பொக்கே ஆனா பொக்கே. எப்படி இப்ப மட்டும் பல்லு இருக்குன்னு கேட்க வர? அதானே செட்டு. அது செட்டு பல்லு. அட ஓ பல்லு கருக, இதெல்லாம் ஏன் அதை பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்க? சரி நான் கிளம்புறேன். அவர் நேற்று கிளம்பி போயிட்டு இருப்பாரு. அவனை எங்க நீங்க பிடிக்க போறீங்க? அவன் நேரம் பாம்பேல போய் இறங்கி பல்லு வரைக்கும் குளிச்சுட்டு சாப்பிட்டுருப்பேன். என்னடி சொல்ற? பாடுறதாடி ஆமா இருக்கும். பின்ன என் பேரை கண்டுபிடிக்கிறதுல 3 மணி நேரம் போச்சு. அட கொடுமைய 3 மணி நேரம் ஆயிடுச்சா? இப்படி அநியாயமா அந்த 3 மணி நேரமா வேற பேர் சொல்லுங்கிறீங்க. எது மருவத்திரி ஆண்டாளா? வீடியோ சூப்பரா இருந்தது. அதுவும் இல்லாம கமல் சாரோட மாடுலேஷன்லயே அவர் நடிச்ச ஹீரோயின்ஸோட பேரெல்லாம் சொன்னது அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. அதுவும் அந்த அம்மா எவ்வளவுதான் கிளாஸ் எடுத்தாலும் கடைசிலையும் அந்த ஆண்டாவே ஆண்டாடுதாங்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஆண்டாள் யாருன்றது தெரியவே இல்லை. ஏன்னா நியூ பிக்கப்பா இருக்கும், அதனால அந்த பேர் எனக்கு நிஜமா அவங்க படத்துல அந்த பேரே மறந்துட்டுங்க. இப்ப சொன்னது கூட அந்த படத்துல அந்த பேர் தானா இல்ல இவங்களா சொன்னதான்னு கூட தெரியல. அந்த படத்துல பேரே வைக்கலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. சுத்தமா ஞாபகம் இல்லை. நான் போய் அந்த படத்தை பார்க்கணும். முதல்ல அவங்க பேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா இதுல வந்து என்று இந்த பையனை எதுவுமே பண்ணல அவரு. ஒருவேளை அடுத்த பாட்டு வருமா என்னன்றது தெரியல. அடுத்த பாட்டு இல்லடா, அவர் வந்து இதுக்கு போயிட்டாரு, இந்தியன் 2K போயிட்டாரு. நெக்ஸ்ட் அதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது வர மாதிரி தெரியல. நான் இப்போ அதை பார்க்கணுன்றதுல இதை ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சு. ஐயா அது வந்துச்சு அப்படின்றப்போ இது பார்த்துட்டு போனோமே, இது பார்க்காம அதுக்கு ஜம்ப் ஆகிட்டு நல்லா இருக்காதுன்னு இது சூப்பராக இருந்துச்சு. இதை மிஸ் பண்ணியிருப்பேன் நல்ல வேலைடான்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு நான் பயந்தது என்னன்னா பாட்டி வாயால் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி அப்படின்றப்போ ஐயோ இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு காது கிளியுமே அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை அப்படியே நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவது காமிச்சாரு, சூப்பராக இருந்துச்சு. அது வந்து என்ன சொல்கிறது, கலாய்க்காமல் அப்படி பண்ணாமல் அது கௌரவமாக அப்படி அழகாக காமிச்சாரு. இப்போ பாட்டி கதை சொல்ல ஆரம்பிச்சு எதுக்காக, தாத்தாவை கௌரவமாக சொல்கிறதுக்காக. ஆனால் அங்கே யாரை பற்றி சொன்னது, தாத்தாவுக்கு இதுக்கு இப்போ என்னத்துக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் சொன்ன கிளவியா அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பேர் பிரச்சனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அது அந்த போர்ஷன் எனக்கு மாற்றி மாற்றி சொல்லி எப்படியே பட்டனா இருந்தாலும் பொண்டாட்டிகிட்ட வாங்கிதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பொண்டாட்டி பேர் மாந்துட்டு வாங்கினது கதைலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம தாத்தா ரொம்ப கொந்தளிச்சது வந்து பையனுக்கு மட்டும் 2 ஹீரோயின், எனக்கு ஒரே ஒரு ஹீரோயின்டாடான்ட்டு வயிற்றுச்சல் ஏதோ சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அக்கறைக்கு சொன்ன மாதிரியே அது ஃபீலாக இல்லை, ஃபுல் வயிற்றுச்சல் தான் தெரிஞ்சிச்சு. ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக்காகவும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.